19ஆம் அதிகாரம் அதிலே 4 நாம் வாசிக்க கேட்கலாம். அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமா இறங்கி போதும் சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். இங்கே வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? சகேயு என்கிற ஒரு மனிதன், அவன் குள்ளனா இருந்தான். அவன் வரி வசூலிக்கிறவன். வரி வசூலிக்கிறவன் என்றால் இந்த ஜனங்களிலே தேசத்தில் இருக்கிற அந்த ஒவ்வொரு நபரும் செலுத்த வேண்டிய வரிகளை வாங்குகிறவன், வட்டிக்கு பணத்தை கொடுக்கிறவன், ஜனங்களிடத்திலே பணத்தை வாங்குகிறவன். இந்த வேலை செய்தான். பணம் கையாடல் செய்கிறவன், பணம் கையாளுகிறவன், பணத்தை அடுத்தவிடத்திலிருந்து அபகரிக்கிறவன், அநியாயமாய் வட்டிக்கு வாங்குகிற ஒரு மனிதன். இந்த இயேசுவை பார்க்க வகை தேடினான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த இயேசு எப்படிப்பட்டவர்? இந்த இயேசு எல்லா ஜனங்களுக்கும் மேன்மையானவர், எல்லா ஜனங்களுக்கும் வேண்டியவர், எல்லா ஜனங்களுக்கும் தேவையானவர். இந்த உலகத்தில் இயேசுவை மறுதலிக்கிறவர் ஒருவரும் கிடையாது. இயேசுவை வேண்டாம் என்று சொல்லுகிறவர் எவரும் கிடையாது. ஆமென். அநியாயக்காரர்களும் அக்கிரமக்காரர்களும் பரிசுத்தவான்களும் பாவிகளும் நல்லவர்களும் கெட்டவர்களும் தீயோர்களும் மேன்மையானவர்களும் தாழ்ந்தவர்களும் படித்தவர்களும் படியாதவர்களும் அழகுள்ளவர்களும் அழகில்லாதவர்களும் வருமானம் உள்ளவர்கள் வருமானம் இல்லாதவர்கள் ஆண்டி முதல் அரசன் வரை இயேசுவை பார்க்க வகை தேடுகிறார்கள். காரணம், உலக இரட்சகர் இயேசு சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனாய் இருக்கிறவர். அல்லேலூயா. அந்த இயேசுவை உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பார்க்க வகை தேடினார்கள். இந்த சகேயும் அவன் குள்ளனாய் இருந்ததனால இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடி அவருக்கு பின்னே சென்றான். அவர் வருவதற்கு முன்பதாகவே ஒரு காட்டத்தி மரத்திலே அவன் ஏறி உட்கார்ந்து இயேசுவை காண அவன் தேடினான். அருமை தேவ பிள்ளைகளே, இவன் இயேசுவை பார்க்க வகை தேடினான். ஆனால் இயேசு இவனை பார்க்க கூடாது என்று நினைத்தான். அதுதான் இவனுடைய திட்டம். நான் உயரமான மரத்தில் இருந்து இயேசுவை பார்ப்பேன், ஆனால் இயேசு என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாது. நிறைய விசுவாசிகள் அப்படிதான் இருக்கிறீங்க. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், ஆனால் நான் கர்த்தரை தேட மாட்டேன் என்கிற உணர்வு சிலருக்குள்ள இருக்கிற. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும், என்னை உயர்த்தணும், என்னை மேன்மைப்படுத்தணும், என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும், என் வருமானங்கள் பெருகணும், என்ற வாழ்க்கையில எல்லாம் நன்மையா நடக்கணும்னு நாம் எதிர்பார்க்கிறோம், திட்டமிடுகிறோம், யோசிக்கிறோம். ஆனால் நாம் அவரை தேடுகிறது இல்லை. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு திட்டமும் தெளிவுமாக பேசுவாரால் நீங்கள் அவரை பார்க்க வகை தேடினாலும் அவரை, ஆண்டவரே நான் உங்களை பார்க்கிறேன், ஆனா நீர் என்ன பார்க்க வேண்டாம். நீர் என்ன, அவருடைய கண்கள் பரிசுத்த கண்கள், அவருடைய வாய் பரிசுத்த வாய், அவருடைய வார்த்தை உண்மை உள்ளதா இருக்கிறது. அவர் நேர்மையான வார்த்தைகளை பேசுவார். நான் வரி வசூலிக்கிற அவருடைய வார்த்தை உண்மையுள்ள வார்த்தை, எனக்கும் அந்த உண்மைக்கும் சம்பந்தம் இல்லை. அவர் என்னோடு பேசினால் அது சரியா இருக்காது. பாவியா இருக்கிற என் மேல் அவர் எப்படி பேச முடியும்? உண்மை இல்லாத என்னோடு அவர் உண்மையுள்ள தெய்வம் எப்படி பேச முடியும்? அழகில்லாத என் மேல் அழகுள்ள கர்த்தர் எப்படி என்னோடு பேச முடியும்? என்னோடு அவர் பேசினால் என் வாழ்க்கை மாற வேண்டும் அல்லவா? என்னோடு அவர் பேசினால் என்னுடைய சந்ததி மாற வேண்டுமே. அவர் என்னோடு பேசினால் வாழ்க்கை நடைமுறைகள் மாறணுமே. இப்படி பல திட்டத்தை அவன் மனதிலே வைத்துதான் ஆண்டவரை பார்க்கணும், ஆனா அவர் என்னை பார்க்க கூடாதுன்னு மரத்தின் மேல் அவன் உட்கார்ந்து இருந்தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அந்த மரத்தின் அருகே வந்து அங்கே நின்றார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அங்கே பைபிள்ல அந்த மரத்துக்கு பக்கத்துல வந்து அவர் அண்ணாந்து பார்த்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நிக்காம அண்ணாந்து பார்க்க மாட்டார், நின்று அண்ணாந்து பார்த்து அந்த சகேயுவை பார்த்து என்ன சொன்னாரு? சகேயை பார்த்து என்ன சொன்னாரு? சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டிலே தங்க வேண்டும். அல்லேலூயா. சகேயு நினைச்சான், தூரத்துல இருந்து பார்த்துட்டு அவர் எப்படிப்பட்டவர்னு பார்த்துட்டு ஓடிடலான்னு நினைச்ச சகேயுவுக்கு தேவன் கொடுத்த பெரிய வெகுமதி என்னவென்றால், சீக்கிரமா இறங்கி வா, என்னை பார்க்க வேண்டும் என்று நீ வகை தேடினார், ஆனால் நான் உன்னோடு தங்க வேண்டும் என்று வகை தேடுகிறேன். கர்த்தருடைய மேன்மை பாருங்க, தேவனுடைய திட்டம் பாருங்க. நம்ம ஆண்டவரை தூரத்திலிருந்து பார்த்தா போதும்னு நம்முடைய இருதயம் சொல்லும், நம்முடைய நாவு சொல்லும், நம்முடைய மனம் சொல்லும், நம்முடைய கண்கள் அப்படி யோசிக்கும், நம்முடைய செவிகள் அப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்க நம்ம எத்தனம் பண்ணும்.
ஆனால் வேதம் சொல்லுகிறது நீங்களோ அவரை பார்க்க வகை தேடுகிறீர்கள். ஆனால் சகையுவே, அவர் உன்னோடு கூட தங்கும்படி அவர் விரும்புகிறார். உன் உள்ளத்திலே தங்கும்படி விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, வாசல் படிந்து கதவை தட்டுகிறார். எவன் ஒருவன் அவர் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு தங்கவும் அவனோடு போஜனம் பண்ணவும் அவனை ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கையை உயர்த்தி, ஆண்டவரே, நான் உம்மை பார்ப்பது மாத்திரமல்ல, என்னோடு நீர் தங்கும்படி நான் விரும்புகிறேன். ஆண்டவரே, என் வீட்டிலே, என் உள்ளத்திலே, என் குடும்பத்திலே, என் பிள்ளைகள் வாழ்க்கையிலே நீரே தங்கி தாபரிப்பீராக. கைதட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்கள் வீட்டிலே, உங்கள் உள்ளத்திலே தங்கும்படிக்கு ஆண்டவரை அழையுங்கள். வாரும் ஆண்டவரே. சகையை பார்த்து சொன்னாரு, இறங்கி வாப்பா, இன்னைக்கு உன் வீட்டில் நான் தங்கணும், உன் வீட்டில் உன்னோடு கூட தங்கணும். உடனே வேதம் என்ன சொல்லுகிறது? அவன் எப்படி ஓடி வந்தானா? அவன் சந்தோஷத்தோடு இறங்கி வந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். காண விரும்புங்க, என்னோட தங்கவும் விரும்பணும். ஆண்டவரே, நீர் என்னோடு தங்கணும், என் உள்ளத்துல, என் இல்லத்துல தங்குவதற்கு விரும்புகிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. 6வது வசனத்தில் அங்கே வாசிக்கும் போது பாருங்க, அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு, ஆமென், அல்லேலூயா, அவரை பார்த்து கொண்டே இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவை எத்தனை பேர் இயேசுவை பார்த்திருக்கிறீர்கள்? இயேசுவை தரிசனத்திலே எத்தனை பேர் பார்த்திருக்கிறீர்கள்? எத்தனை பேர் ஆமென் சோத்திரம் ஊழியத்திலே பார்த்திருக்கிறீர்கள்? சோத்திரம் தரிசனத்திலே பார்த்தாலே ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம். ஒரு கனவுல இயேசு கிறிஸ்து வந்தா அவளுக்கு என்ன சந்தோஷமா இருக்குது. அல்லேலூயா. அவரை காண, அவரை கண்ட அவ்வளவு சந்தோஷம். ஒவ்வொரு விசுவாசிகளும் தேடணும், ஆண்டவரே உம்மை நான் காண வேண்டும்னு தேடணும். அல்லேலூயா. இன்றைக்கு அவரை பார்க்கணும் அப்படின்னா இயற்கையை பார்த்தா அவருடைய முகம் தெரியும், மலைகளை பார்த்தா அவருடைய முகம் தெரியும். உங்களை நீங்க என்னை பார்த்தா கர்த்தருடைய முகம் தெரியணும், நான் உங்களை பார்த்தா உங்க முகத்தில் அவர் முகம் தெரியணும். அல்லேலூயா. ஆமென். இந்த உலகத்தில் எங்கு திரும்பினாலும் இயற்கை அவருடைய அழகை விசாரிக்கிறது, விவரிக்கிறது. இந்த உலகம் முழுவதும் பார்க்கிற மரங்கள், செடிகள், கொடிகள், மலைகள், குன்றுகள், பர்வதங்கள் எல்லாம் கர்த்தர் தெய்வம் என்கிற அந்த உணர்வை நமக்கு தருகிறது. அவரை காண நம்முடைய இருதயம் தேடுகிற இருதயமாய் மாறுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென் சோத்திரம். மலையிலே ஒரு தெய்வத்தை ஆராதிக்கிறார்கள். இதுதான், இந்த மலையில தான் அவர் வந்து உட்கார்ந்து இருந்தாரு. அவருக்கு அங்க ஒரு சிலையை வச்சு, அங்க ஒரு படிக்கட்டு 110 150 படிக்கட்டை வச்சு ஜனங்களை கொண்டு போய் அங்க கும்பிட வச்சு பல திட்டங்களை தீட்டி அவர்கள் வழிபட்டு வருகிறார்கள். ஆமாம், நீங்களும் நானும் சொல்ல வேண்டியது, நீங்கள் மலைகளுக்குள்ளே தெய்வத்தை தேடுகிறீர்கள், நாங்களோ அவைகளை உண்டாக்கினவரை ஆராதிக்கிறோம் என்கிற சத்தம் நம்முடைய வாழ்க்கையில எழும்புவதாக. அல்லேலூயா. ஆமென். ஒரு பாம்பு புத்த பார்த்து அதுக்கு பால் ஊத்தி அதை கும்பிட்டு இதுதான் கடவுள் என்கிற அந்த எண்ணத்திலே ஜனங்கள் வழிபடும் போது நாம் சொல்ல வேண்டியது, இவைகளை நீ ஆராதிக்கிறாய், இவர்களை உண்டாக்கினவரை நான் ஆராதிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஔவையார் ஒரு வார்த்தை எழுதி இருக்கிறாங்க, எல்லாருக்கும் தெரியும். படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க என்று ஔவையார் எழுதின பாடல் அது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உலகம் ஔவையார் வயசான கிழவி நிலாவில சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்க பாருங்க, அந்த கிழவி அன்னைக்கே எழுதி வச்சுட்டு போயிருக்கு. என்ன? படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் படைத்தான் அனைத்தையும் மனிதனுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க, மனுஷனை படைத்தான் என்னை வணங்கும்படி என்று கர்த்தர் ஆமென் வாக்குரைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் இவைகள் படைத்தவைகள் எல்லாம் உங்களுக்காக, ஆனால் நீங்க மட்டும் அவருக்கு தேவை. அவரை காணவும், அவரோடு குடியிருக்கவும், அவரோடு தங்கவும் விரும்புங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உலகம் முழுவதும், இந்த தமிழ்நாடு முழுவதும் ஒரே திருவிழாவும் விசேஷமும் களியாட்டுகளும் டம் டிம்னு அடிச்சு அப்பா சருத்துப்பட்டி நேற்று அதை தாண்டி வர்றதுக்குள்ள என் காதில் இருக்கிற அந்த 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 ஜவ்வே கிழிஞ்சிற மாதிரி பாட்டை 3 விசேஷம் பக்கத்தில் இந்து கோயில் விசேஷமும் பக்கத்தில், இந்த 3 பாட்டும் ஒரே இடத்துல கட்டி எந்த பாட்டு எங்க பாரு கண்டே பிடிக்க முடியல சார். அப்ப ஐயோ, அங்க 10 பேர் கூடி சவுண்டை குறைன்றான், ஒருத்தன் கூட்டுன்றான், சொல்ல சொல்ல சவுண்டு கூடுது, சொண்டை தான் வருது. யாருக்கு என்ன புரியுது? ஒன்னும் இல்ல. சோத்திரம். இதெல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் படைத்ததை வணங்குகிறார்கள், நீங்களும் நானும் படைத்தவரை வணங்குகிறோம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சகேயுக்கு ஒரு பெரிய ஆசை இருந்தது. உங்களுக்கு எனக்கு எப்படி ஆசை இருக்குன்னு தெரியல. ஆண்டவரை பார்க்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கா இல்லையா?
எத்தனை பேருக்கு இருக்கு ஆண்டவரை பார்க்கணும்? அல்லேலூயா, ஆமென். ஆண்டவரை பார்க்கணும்னு ஆசை இருக்கிறவங்க சோத்திரம் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆண்டவரை பார்க்கிறதுக்கு கத்துறதா? ரைட், சோத்திரம், அல்லேலூயா. ஆண்டவரை பார்க்கணும்னு ஆசை எல்லாருக்கும் இருக்கு. ஆனா இந்த சகேயுக்கும் அப்படி ஆசை இருந்துச்சு. அவரை பார்த்திரணும்பா, அவர் எப்படிப்பட்டவர்னு பார்த்திரணும். அப்படி அவரை குறித்து நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அங்க சொல்றாங்க, இங்க சொல்றாங்க, இயேசு அப்படிப்பட்டவர்னு. எப்படி ஆகிலும் அவரை பார்க்க வேண்டும் என்று சகேயு வகை தேடினான். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. பைபிள்ல நிறைய பேர் அவரை பார்க்க காத்திருந்தாங்களாம். சிமியோன்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஒரு தரிசனம் கர்த்தர் ஏற்கனவே தீர்க்க தரிசனமா சொல்லியிருந்தாரு. சோத்திரம், எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எரேமியாவை கொண்டு பேசினார். இயேசு கிறிஸ்துவை கையில தூக்கி அவன் இந்த சிமியோன் தான் பிரதிஷ்டை பண்ணுவான்னு ஏற்கனவே தீர்க்க தரிசனம் வெளிப்பட்டிருக்கிறது. அந்த தீர்க்க தரிசன வெளிப்பாடு தான் லூக்கா 2ஆம் அதிகாரத்துல அங்க சொல்லும்போது சொல்றாரு பாருங்க. லூக்கா 2 ஆமென் சோத்திரம் 23-32 வரைக்கும் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, சிமியோன் கையில இயேசு கிறிஸ்துவ குழந்தைய தூக்கி பிடிச்சு ஆமென் சொல்லுகிறான். என்ன சொன்ன அந்த வார்த்தையை வாசிங்க பார்க்கலாம். உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. அல்லேலூயா. அதுல சொல்லும்போது இந்த நாளுக்காக காத்திருந்தாராம். யாரு? இயேசுவை காண. விசுவாசிகளே, தேவ பிள்ளைகளே, இயேசுவை காண காத்திருக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? சிமியோன் இயேசுவை குழந்தையாக தூக்கி இயேசு கிறிஸ்துவை ஆலயத்தில் பிரதிஷ்டை பண்ணுவதற்காக இந்த தேவ குமாரனுக்காக நான் இத்தனை நாட்கள் காத்திருந்தேன் என்று சொல்ல முடியுமானால் நீங்களும் நானும் அவருக்காக காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிற புதுபலன் நடந்து கழுகளை போல செட்டைகளை எடுத்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். வேதம் நமக்கு அப்படித்தான் சொல்லுகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிற அனுபவம், அவரை பார்க்க ஆயத்தமாக இருக்கிற அனுபவம். கர்த்தாவை உம்மை நாங்கள் பார்க்க வேண்டும். மனுஷனை பார்க்க அவசியம் இல்லை. மனுஷனுடைய முகத்தை பார்க்க சண்டை, குடும்பத்தை பார்க்க சொந்த பந்தம், உறவுகள், நண்பர்கள் பார்க்க சண்டையும் குழப்பமும் வருகிறது. கர்த்தாவே, என் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாளாகமத்தில் சொல்லும்போது சொல்லுகிறார், ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்வதென்று எங்களுக்கு தெரியவில்லை. நாங்கள் என்ன செய்வதென்று ஒன்றும் எங்களுக்கு புரியவில்லை. ஒன்றே ஒன்று செய்கிறோம், எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது ஆண்டவரே. இந்த காலவேளையில் ஆலயத்துக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருப்பதாக, அவருக்காக காத்திருக்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 12ஆம் அதிகாரம் நீங்க 20 வாசித்து பார்த்தீங்கன்னா, கிரேக்கர்கள் இயேசுவை காண விரும்பினார்கள். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க அல்ல, இயேசுவை பார்த்தாலே போதும். கிரேக்கர்கள் ரொம்ப அறிவாளி, ஞானத்தை தான் தேடுவாங்களாம். ரொம்ப அறிவு சிறந்தவர்கள். அது எப்படி இது எப்படின்னு குறை கண்டுபிடிக்கிற ஒரு ஆட்கள். அவங்க சொன்னாங்களாம், இயேசுவை பார்க்க அவர்கள் தேடினார்களாம், ஆசையா இருந்தார்களாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இயேசுவை காண ஆசையா இருக்கணும். சபைக்கு வர்றோம்னா 4 பாட்டு பாடுனா இன்னும் 2 பாட்டு பாடணும்னு விரும்பணும். ஆமென், அப்படித்தானே விரும்பணும். எப்படா இந்த ஆள் முடிப்பார் அல்ல, எப்போ ஆலயம் முடியும் இல்ல, இன்னும் அவரை ஆராதிக்க இன்னும் அவர் வார்த்தை இன்னும் கேட்டுட்டே இருக்கணும். ஏசப்பா, உங்க வார்த்தைகளை கேட்டே இருக்கணும், உங்க பாடலை பாடிட்டே இருக்கணும், ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்திட்டே இருக்கணும். அந்த உணர்வு நமக்கு என்ன செய்யணும்? வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏரோதை குறித்து சொல்லப்பட்டிருக்குது லூக்கா 23:8-9. ஏரோது என்ன செஞ்சானா? ஏரோது ராஜா அவரை தேடி காத்திருந்தானா. யாருக்காக காத்திருந்தானா? இயேசு கிறிஸ்துவுக்காக ராஜா காத்திருந்தானா. ஆமென். நீங்களும் நானும் காத்திருக்கணும். இந்த சகேயு எப்படி இயேசுவை காண மரத்தின் மேல் ஏறினானோ, நம்முடைய ஜீவியத்தில் அவரை காண தேடுகிற, அலைகிற, அவருக்காக ஓடுகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. அல்லே, ராஜாவா இருந்தாலும் இயேசுவை பார்க்கணும், மந்திரியா இருந்தாலும் இயேசுவை பார்க்கணும். ஆமென். மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு வித்தியாசம் பார்க்காம அத்தனை நபர்களும் இயேசுவை பார்க்கணும். அதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவரை காண வகை தேடணும். பக்கத்துல சொல்லுங்க, இயேசுவை பார்க்கறதுக்கு ஆசைப்படுங்க, இயேசுவை பார்க்கணும்னு விரும்புங்க. ஏசப்பா, உங்களை நான் பார்க்கணும் சீக்கிரமா. அல்லேலூயா. அந்த காலத்துல பாடல்கள்லாம் எப்படி பாடினாங்க? வருவீர். எங்க நான் சிறு வயதில் இருக்கும்போது பழைய பாட்டு, நான் பிறக்கிறதுக்கு முன்னால அந்த பாட்டு எழுதினதான். வருவீர் எப்போது மணாலா, வரும் வேளை இன்னும் ஆகவில்லையோ, வருவீர் எப்போது மணாலா,
வரும் நேரமாகவில்லையா. வாரும் வாரும் நீர் விரைவாகவே, தீரும் என் குறைகளை நிறைவாகவே. வருவீர் எப்போது மனாலாம், வரும் நேரமாகவில்லையா. பாட்டு பாருங்க, வருவீர் எப்போது மனாலாம். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு கூட நான் வாழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் சேர்ந்தால் போதும், நித்திய மகிமையில இளைப்பாறுகிறார். வருவீர், வாரும் இயேசுடைய வருகையை எதிர்பார்க்கிற விசுவாசிகள் நீங்களும் நானும் ஏன் இந்த ஆலயத்துல இத்தனை வெக்கையில இவ்வளவு வேலையிலே வந்து உட்கார்ந்து இருக்கேன் தெரியுமா? அந்த மணவாளனை பார்க்க ஒரு நாள் வரப்போகிறார். அந்த மணவாளன் அவரை சந்திக்கும்படியாக தான் இன்னைக்கு நாம் பயிற்சி எடுக்கிறோம், பிரயாசப்படுகிறோம். பிரிய மாணவர்களே, இன்னைக்கு எல்லாம் வேலை இல்லாமலாம் வந்திருக்கிறோம். எல்லாருக்கும் வேலை இருக்கு, வேலையே இல்லாட்டாலும் தூங்கமாவது வேலை இருக்கு. தூக்கம் வருது எங்களுக்கெல்லாம், தூங்கினா நல்லா இருக்கும். அந்த வேலையும் இருக்கு. அத்தனை வேலைகளையும் ஒதுக்கிட்டு இங்க வந்திருக்கோம் அப்படின்னா அந்த மணவாளனை பார்க்க, அந்த மணவாளனை சந்திக்க, அவரை ஆராதிக்கிற ஒரு பெரிய அனுபவத்துக்குள்ளே ஆசையாய் ஓடி வந்திருக்கிறோம். அதனாலதான் யோபு சொல்லுகிறான், என் கண்கள் அல்ல, அந்நிய கண்கள் அல்ல, என் கண்ணே உம்மை காணும், அவரை காணும். அல்லேலூயா, ஆமென். அவருடைய என் கண்ணு அவரை பார்க்கும் சார். இன்றைக்கு இங்க இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் நல்ல விசுவாசிச்சுக்கோங்க, ஒரு நாள் அவரை பார்ப்போம், அவரை காண்போம், முகமுகமாய் அவரை தரிசிப்போம். அல்லேலூயா. இதை அவரை பார்க்கக்கூடிய அந்த எண்ணத்தை விட நமக்கு வேற என்ன வேலை இருக்கு நமக்கு? அல்லேலூயா. வீணான காரியத்துக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க. அல்லேலூயா. ஒருவரோடு ஒருவர் பேசினா அதுல பரிசுத்த குலைச்சல் உண்டாகும், கவனிச்சுக்கிடுங்க. ஒருவரோடு ஒருவர் தேவையில்லாத வார்த்தைகளை பேசுனீங்கன்னா உங்க பரிசுத்தத்தை இழந்துருவீங்க. அல்லேலூயா. ஆலயத்துக்கு சபை வீட்டில இருந்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நான் ஆலயத்துக்கு போறேன், நல்ல இன்னைக்கு கர்த்தர் என்னோடு பேசணும், இன்னைக்கு என்னோடு நீ இடைபடுவீராக. பாடல், சங்கீதம், சாட்சி, ஆராதனை, பிரசங்க பகுதி, ஆண்டவரே காணிக்க பகுதி, முடிவு, ஜெபம் எல்லாத்துலயும் இன்னைக்கு என்னோடு பேசுங்கன்னு நீங்க வீட்டுல ஜெபம் பண்ணி தேவ பிரசன்னத்தோடு வீட்டுல இருந்து கிளம்பி வரும்போது யார் குறுக்க வந்தாலும் பேசாதீங்க. ஏன்னா அவன் உங்க துதியை கெடுத்துருவான், அவன் உங்களுடைய ஜெபத்தை கெடுத்துருவான், நீங்க வரக்கூடிய நோக்கத்தை கெடுத்துருவான், என்னத்தையாவது பேசுவான், ஏதாவது இல்ல, நோ டாக்கிங், எதையும் பேச போறது இல்ல. ஏன்னா வீட்டில் துதியோடு ஆரம்பிச்சு ஆலயத்தில் அந்த துதியோடு அந்த ஆண்டவரை தேவனோடு உறவாடி மறுபடி துதியோடு வீட்டுக்கு போற வர இனி எவர்ட்டையும் தேவையில்லாம பேச மாட்டேன். என் தேவனை ஆராதிக்கும்படியாக நான் ஆலயத்துக்கு போகிறேன், கர்த்தரை பார்க்க ஓடுகிறேன். அல்லேலூயா. நீங்க வழியில பேசி டிக்கெட்டுக்காரன்ட்டையும் கண்ட்ரேட்டுக்காரன்ட்டையும் ஐயா நல்லா இருக்கீங்களா, உங்க மனைவி நல்லா இருக்க, பிள்ளை இப்படி தேவையில்லாத பேசுனா உங்க பரிசுத்தம் கொலை உண்டாகும். உங்க தேவையில்லாத வார்த்தை உங்களுடைய ரட்சிப்பை கெடுக்கும், உங்க துதியை கெடுத்துரும், வாயில துதித்து ஸ்தோத்திரம் வர்றதை கெடுத்துரும். அதை நிப்பாட்டுங்க. ஆமென். அனவாசியமா யார்கிட்டையும் பேசாதீங்க. அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, தேவையில்லாம யார்கிட்டையும் யாரை பத்தியும் பேசாதே. யாராவது யாரை பத்தியாவது உங்கள்கிட்ட வந்து அந்த சிஸ்டர் தெரியுமா, வாயை மூடுங்க சிஸ்டர், என்னை பத்தி பேசுங்க, நான் உங்களை பத்தி பேசுறேன், இல்லாத ஒரு நபரை பத்தி பேசாதீங்கன்னு நீங்க சொன்னா அந்த அம்மா இனி யார்கிட்டையுமே பேசாது. கையை உயர்த்தி சொல்லுங்க. எல்லாம் உங்க கையில தான் இருக்கு, எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. ரொம்ப கேர்லெஸ்ஸா இருங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. எதுல கேர்லெஸ்ஸா இருக்கணுமோ அதுல கேர்லெஸ்ஸா இருங்க, எதுல கேர்ஃபுல்லா இருக்கணுமோ அதுல கேர்ஃபுல்லா இருங்க. துதி ஸ்தோத்திரத்தை விட்டுறாதீங்க, துதிச்சுட்டே இருங்க, ஜெபிச்சுட்டே இருங்க. நிச்சயமா உங்க வாய் விழாது, கிருபையை போக்கடிக்க மாட்டீங்க, பரிசுத்தத்தை குலைக்க மாட்டீங்க, கிருபையை வீணாக்க மாட்டீங்க. ரொம்ப தெளிவா இருங்க. நிச்சயம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, ஆண்டவராகிய கர்த்தர் எங்கெல்லாம் நின்றார் அப்படின்னு வேகமா ஒரு சில வசனங்களை சொல்றேன் உங்களுக்கு. எங்கெல்லாம் அவர் நின்றார், எதுக்கு நின்றார் அப்படி பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஆமென். சரி, சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஏன் ஆண்டவர் எங்க நின்னாரு, எதுக்கு நின்னாரு பாருங்க, எடுத்து வாசிங்க. சகரியா 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். இதோ ஒரு புருஷனை கண்டு, அவர் பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருது செடிகளுக்குள்ளே. இன்னைக்கு போதும் யார் நிக்கிறா அப்படின்னு நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க.
சோத்திரம். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இது. அவர் அங்கே நிற்கிறார், மிருது செடிகளின் நடுவே ஆண்டவர் நிற்கிறார்னு பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் எங்க செடிகளுக்குள்ளே அவர் நின்னாலும் நம்முடைய எண்ணங்களோடு நம்மளை ஆசீர்வதிக்கிற மனப்பக்குவத்தோடு அந்த செடி, மிருது செடிகளின் நடுவில் ஆண்டவர் நிற்கிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க ஆண்டவர் எங்க நிற்கிறாரு? ஐயா, எங்க ஆண்டவர் வேப்ப மரத்து மேல நிற்கிறவர் அல்ல, வேப்ப மரத்துக்குள்ள ஆடுகிறவர் அல்ல, மலையிலே நின்று ஆடுகிறவர் அல்ல, வேப்ப மரத்து உச்சியிலே பேய் ஒன்று ஆடுதுன்னு சொல்ற மாதிரி என் ஆண்டவர் உச்சியில ஆடுகிற பேய் அல்ல. அவர் எனக்காக செடிகளின் நடுவே நின்று என்னை பாதுகாக்கிற, என் விவசாயத்தை பாதுகாக்கிற, என் உடைமைகளை பாதுகாக்கிற ஒரு தேவன் என்னோடு இருக்கிறார். நான் எதை விதைச்சாலும் அறுவடை நடக்கும். நான் எந்த பொருளை விதைச்சாலும் அது நெல்லோ கோதுமையோ பட்டாணியோ அல்லது கத்திரிக்காவோ என்ன புடலங்காவோ மிளகாவோ தக்காளியோ என்ன விதைச்சாலும் அறுவடை ஆசீர்வாதமா இருக்கும். காரணம், மிருது செடிகளின் நடுவிலே நிற்கிறவர் இருக்கிறார், என் விவசாயத்தை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. உங்களுக்காக அவர் நிற்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் அதுல முதல் வசனம் சொல்லுகிறது, அவர் பலிபீடத்தில் நிற்கிறவராய் இருக்கிறார். பலிபீடத்தில் நிற்கிறார். ஆமென். பலிபீடத்தில் நிற்கணும். இதை வச்சு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேசிட்டே இருக்கலாம். பலிபீடத்தில் நிற்கிறவர். பலிபீடத்தில் ஏன் நிற்கிறாரு? பலிபீடத்திலிருந்து தான் உங்களுக்கு கிருபைகள் வருகிறது. அல்லேலூயா. பலிபீடத்திலிருந்து தான் தேவ பிரசன்னம் உங்களுக்கு வருகிறது. இன்றைக்கு ஆலயத்துக்குள்ள சோர்ந்து போய் வரும்போது, இந்த ஆலயத்தில் முழங்கால் படியிடும் போது, இந்த பலிபீடத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு தெய்வீக வல்லமைய, தேவ பிரசன்னத்தை, தெய்வீக மகிமையை உங்களுக்கு தந்து பலிபீடத்தினால உங்களை நிரப்புகிறார். ஆமோஸ் 9:1 ஆண்டவர் தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது, பலிபீடத்தில் நிற்கிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பலியாகவே நிற்கிறார். உங்களுக்காக சிலுவையிலே பலியா நின்றார் பாருங்க. சிலுவையிலே பலியாக தொங்கினது போல இன்றைக்கு நமக்காக சிலுவையிலே தொங்கின இயேசு பலிபீடத்தில் இருந்து உங்களுக்காய் பேசுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சபையில் இருக்கிற பலிபீடத்தில் கர்த்தர் நிற்கிறார். ஆமென். எதுக்கு பலிபீடத்தில் நிற்கிறார்? உங்களை மறைச்சு பாதுகாக்கிறார். ஆமென். சோத்திரம். உங்களை மறைக்கும்படியாய் நிற்கிறார். பலிபீடத்தில் நின்று நம்முடைய பாவங்களை அவர் மறைக்கிறார். ஆமென். நாம் செய்த எல்லா அக்கிரமங்கள் பாவங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே ஆமென் கொடுக்கும்போது அவர் பலிபீடத்தில் நின்று நம்முடைய பாவங்களை எல்லாம் முதுகுக்கு பின்ன எறிகிறார், நம்மை பரிசுத்தமாக்குகிறார், நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரிக்கும்படியாக பலிபீடத்திலே கர்த்தர் நிற்கிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் பலிபீடத்தில் நிற்கிறார்? அவர் உன்னதமானவராய் இருக்கிறார். அவர் மறைவிலே நம்மளை வைத்திருக்கிறார். சர்வ வல்லவராய் இருக்கிறார். அவர் நிலையின் மறைவிலே நம்மளை வைத்திருக்கிறார். மோசேட்ட சொன்னார், எப்பா கண்மலையின் வெடிப்பிலே வந்து நில், அப்பொழுது என்ன நீ பார்ப்பாய் என்று சொல்லி கண்மலையின் வெடிப்பிலே அப்படி கரத்தினாலே அவனை மூடி, ஆமென், பலிபீடத்திலே மூடி, பலிபீடத்தின் நடுவில் உங்களை அவர் கரத்தினால் மூடி அவர் பாதுகாக்கிறார். இந்த வெயிலின் தாக்கம் உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை அழிக்க கருகி போடாதபடிக்கு கர்த்தர் தம்முடைய கரத்தை கொண்டு உங்கள் பிள்ளைகளை மூடுகிறார், உங்கள் பேர பிள்ளைகளை மூடுகிறார், உங்கள் குடும்பத்தை மூடுகிறார். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் அவர் நிழலிலே, அவர் மறைவிலே, பலிபீடத்தில் நிற்கிற இயேசுவின் மறைவிலே கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். கைதட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. சும்மா கர்த்தர் உங்களை ஒன்னும் உங்களுக்கு உதவி செய்ய நினைக்காதீங்க, ஏதோ கர்த்தர் வார்த்தை கொண்டு பேச நினைக்காதீங்க. இன்னைக்கு நீங்க நிற்கிறது அவர் மறைவிலே, அவர் நின்று உங்களை பாதுகாக்கிறார். அவர் நின்று உங்களை பாதுகாக்கிறார். நீங்க நிற்க வேண்டிய சிலுவையிலே இயேசு நின்று உங்களை காப்பாற்றினார் அல்லவா? ஹல்லேலூயா. நீங்க கொல்லப்பட வேண்டிய இடத்துல இயேசு நின்று உங்கள் மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் அல்லவா? அவர் நின்னா நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. அவர் பலிபீடத்தில் நின்று உங்களை ஆசீர்வதிக்கிறார். நம்புறவங்க கை உயர்த்தி ஹல்லேலூயா பக்கத்தில் சொல்லுங்க, அவர் உனக்காக நிற்கிறாரு, உன் பாவத்தெல்லாம் மன்னிக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாருடைய பாவத்தையும் பலிபீடத்தில் நின்று அவைகளை தனக்கு தன்மேல் ஏற்றுக்கொண்டார். கண்மலையின் வெடிப்பில் நிற்கிறார். நான் 3வது ஆமோஸ் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம் பாருங்க. கொத்தனார் கையில என்ன இருக்கும்? ஒரு தூக்குநூல் இருக்கும். தூக்குநூல் எதுக்கு? தூக்குநூல் எதுக்கு? முத்துப்பாண்டி, தூக்குநூல் எதுக்கு? தூங்குறதுக்கா? தூக்குநூல் எதுக்கு? அது என்ன பிரதர்? அந்த செவ்வறு, அந்த செங்கல் ஒரே மாதிரி வருதா? தூக்குநூல் பிடிச்சு பார்க்குவாங்களாம். என்ன சாமி தூக்குநூல் எதுக்கு? கட்டடம் நேரா இருக்கான்னு. அல்லேலூயா. ஆமா, பைபிள் அதுல வசனம் என்ன சொல்லுது? வாசிங்க பார்க்கலாம். பின்பு அவர்
எனக்கு காண்பித்ததாவது, இதோ தூக்கு நூல் பிரமாணத்தினால் கட்டப்பட்ட ஒரு மதிலின் மேல் அவன் ஆண்டவர் நிற்கிறார். ஆண்டவர் எங்க நிற்கிறாரா? சும்மா கோணலும் மானலாம் இருக்க இடத்துல நிக்கிறது இல்ல. ஏதோ இடிஞ்ச செவுத்து மேல அங்கங்க நிக்க மாட்டாரு. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேரு பயப்படுறதுக்கு காரணம், நேத்து ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனேன். அந்த வீட்டுக்கு ஜெபம் பண்ண என்ன சொன்னாங்க? அல்லேலூயா. நேத்து ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனா அந்த சிஸ்டர் சொல்றாங்க, வீட்டுல ஒரே பயமா இருக்கு. ஏன் பயமா இருக்கு? ஒருத்தர் எங்க குழந்தனாரு இந்த வீட்டுல தான் தூக்கு போட்டு செத்தாரு அப்படின்னு சொல்லு. இந்த இதே இடத்துல தான் இப்படிதான் தூக்கு போட்டு செத்தாரு. எம்மாடி எனக்கு ஒரு மாதிரி ஆகி போயிட்டு. அப்படியா, சரிம்மா. அவரை கொண்டு போய் புதைச்சிட்டாங்க. அடுத்து இன்னொரு அவங்க வீட்டுக்காரோட தங்கச்சி ஒருத்தவங்க ஏதோ தூக்கு போட்டு ஏதோ செத்துட்டாங்களா, அவங்களும் இங்க இருந்தாங்க. அடுத்து இன்னொரு அவங்களும் இங்க தான் செத்தாங்க. 3 பேர் இந்த இடத்துல தற்கொலை பண்ணி செத்துருக்காங்க. அதனால எங்க வீட்டுல ஒரு நிம்மதி இல்லை, ஒரே போராட்டமா இருக்கு, கஷ்டம் நஷ்டம், ஒரே பயம். வர்றாங்களா போறாங்களா, அங்க இங்கிட்டு போறாங்கன்னு சொல்றாங்க பாஸ்டர் அப்படின்னு. அல்லேலூயா, ஆமென் ஆமென். போறாங்க வருவாங்களா போவாங்களா? அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யாரும் அப்படி வர மாட்டாங்க. செத்தவங்களுக்கு இந்த பூமியில வேலை இல்லை. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. மரித்தவனே இனி அவன் உயிர் பெறுவது இல்லை. ஒரு நாள்ல எக்கால சத்தம் மத்திய ஆகாயத்தில் துணிக்கும் போது மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். மரித்த பரிசுத்தவான்கள் தேவனிடத்தில் வருவார்கள். உயிரோடு இருக்கிற நாமும் அவரை தரிசிக்க மேகங்கள் மேல் அவரை எதிர்கொண்டு போவோம் என்று இந்த வேதாகமம் சொல்லுகிறது. நான் செத்து போன ஆவிகளை குறித்து பேசுகிற ஒரு மனிதனை நம்பவில்லை. செத்து போன ஆவிகளுக்கு மேலாக கிரியை செய்கிற சர்வ வல்லவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஏத்த வீட்டுக்காரன் சொல்ற அந்த செத்தவங்க ஆவி நடமாடிச்சுன்ற வார்த்தையை நம்பல. இந்த உயிர் உள்ள ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன். என் விசுவாசம் மரித்தவர்கள் மேல் அல்ல, என் விசுவாசம் மரித்து உயிரோடு எழுந்த கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் விசுவாசம் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. யாராவது உங்க மனைவி மேல அங்க தூக்குப்படி செத்த அவன் வந்திருக்கான், இந்த எந்த இறந்து போன அவன் வந்திருக்கான்னு யாராவது சொன்னா சொல்லுங்க. இந்த வார்த்தைகளை நான் நம்பவில்லை. நான் விசுவாசிக்கிறது இரட்சகர் இயேசு மேல. இவர் மரித்தேன் ஆனாலும் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று கேள்வி கேட்ட சர்வ வல்லவர் இயேசுவை விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. உங்களுடைய விசுவாசம் யார் மேல இருக்கு? யார் மேல? செத்து போன ஆட்கள் மேல இருக்கா? இந்த அவன் செத்தா இவன் செத்தா மேல இருக்கா? அங்கிட்டு முனி பாய்ச்சல் இருக்கு, இங்கிட்டு ஆந்த வருது, இங்கிட்டு வௌவால் தொங்குது. இதுல விசுவாசம் அல்ல. என் விசுவாசம் கர்த்தர் மேல் இருப்பதாக. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என் விசுவாசம் யார் மேல் இருக்கிறது? என் விசுவாசம் தேவனாகிய கர்த்தர் மேல் விசுவாசம். அவரை விசுவாசிக்கிறேன். அவர் எனக்காக யாவையும் செய்வார். பயப்படக்கூடாது. ஏன் பயப்படணும்? நம்ம எதுக்கும் பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்களேன், எதுக்கும் பயப்படாத. எதுக்கும் எவன் என்ன சொன்னாலும் பயப்படக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் ஒன்னு சொல்லிட்டா பையன் சார், பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்திருக்கோம், அப்படிதானே? பெருசு எவ்வளவு பெரிய பிரச்சனைலாம் கையாண்டு இருக்கோம் நம்ம. இதெல்லாம் நமக்கு ஒரு சிஜிபி. ஆமே, பக்கத்தில் சொல்லுங்க, அது ஒரு ஜிலேபி மாதிரி. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். யாரும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது, செய்ய மாட்டாங்க. செய்வதற்கு கர்த்தர் இடம் கொடுக்க மாட்டார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். என்ன தைரியம் நமக்கு அப்படின்னா, நம்முடைய பலன் மேல் அல்ல, நம்முடைய உண்மையின் மேல் அல்ல, நம்முடைய பரிசுத்தத்தின் மேல் நமக்கு தைரியம் இல்லை. என்னோடு இருக்கிற உன்னதமான கர்த்தர் மேல் இருக்கிறார். அல்லேலூயா. தாவீது கோலியாத்தை வீழ்த்துறதுக்கு அந்த கூழாங்கல்ல எடுத்துட்டு வரும்போது அவன் சொன்ன வார்த்தை என்ன? டேய், நான் யார் தெரியுமா? என்னை நீ வெட்டிருவியா? என்னைய குத்திருவியா? அவன் சொன்னான், நீயோ ஈட்டியோடும் கேடகத்தோடும் வருகிறாய், நான் கோடாரியோடும் வாச்சாத்தோடும் சொன்னான். கிடையாது. தாவீது என்ன சொன்னா? இப்ப நீ ஈட்டி கத்தில வர, நானோ இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனுடைய நாமத்தில் வருகிறேன். உன்னை இன்னை அவனாவது ஏண்டா நான் என்ன உன்னை கொன்றுமே வச்சிருவேன்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனா தாவீது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இன்றைக்கு உன்னை கொன்று உன் சரீரத்தை ஆகாயத்து பறவைகளுக்கு இரையாக்குவேன். எப்படி பாருங்க. அல்லேலூயா. பயப்படவே கூடாது. எவனும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. ஏன் தெரியுமா? நான் மறுபடியும் சொல்றேன், என் மேல நம்பிக்கை கிடையாது,
என்னை உண்மை உள்ளவன் என்று அழைத்த கர்த்தர் மேல், எனக்கு உன்னதமானவராய் இருக்கிற இயேசுவின் மேல் என் நம்பிக்கை இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவர் பாவிகளுக்கும் துரோகிகளுக்கும் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஒரு நாளும் நம்மளை கைவிட மாட்டார். ஆமென், அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ ஒழுங்காக கட்டப்பட்ட மதில் மேலே, அதுக்கப்புறம் பிரமாணத்தின்படி கட்டப்பட்ட மதில் மேலே தூக்கு நூல் பிடிச்சு, அந்த கட்ட மாதிரி இருக்கும், கீழே ஒரு பெரிய கம்பி தொங்கும், அதை வச்சு அளவு பார்ப்பாங்க. செங்கல் ஓரமா இங்கிட்டு தள்ளி இருந்துச்சுன்னா இழுப்பாங்க, இங்கிட்டு தள்ளி உள்ள மட்டக்கம் வச்சு தட்டுவாங்க, தட்டி அதை நேர்படுத்துவாங்க. நேர இருக்கிற ஒரு பலிபீடம். அல்லேலூயா. அந்த மதில் மேலே கர்த்தர் நிற்கிறார். உங்களுக்காக எனக்காக பொறுப்புள்ளவர் நிற்கிறார். அல்லேலூயா. என் வீட்டின் மதில் மேல் நிற்கிறதுக்கு என்ன காரணம்? ஏன் உங்க வீட்டு மேல நிற்கிறாரா? நூல் பிடிச்சு கட்டப்பட்ட உங்க வீட்டு மேல, அந்த மதில் மேல ஏன் நிற்கிறாருன்னா, அவர் அக்கினி ஜுவாலையா இரவும் பகலும் உங்களை உங்கள் பிள்ளைகளையும் பாதுகாக்கும்படி கர்த்தர் நிற்கிறார். வீட்டை கூட்டிட்டு போயிருவீங்க, வேலைக்கு போயிருவீங்க, பள்ளிக்கூடத்துக்கு போயிருவீங்க, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிரும், அல்லது நீங்க கொத்த வேலைக்கு போயிருவீங்க, பெயிண்ட் போயிருவீங்க, எங்கேயாவது போயிருவோம், வீடு தனியா நிற்கும். அந்த வீட்டை ஒருவனும் தொடாதபடிக்கு கர்த்தர் உன் மதில் மேல் நின்று உன்னை பாதுகாக்கிறார். உன் சொத்துக்கு மேல நின்று பாதுகாக்கிறார். எங்கேயோ வாங்கி போட்ட 5 சென்ட் இடம் என்னாச்சோ நினைக்கிறீங்களா? அந்த 5 சென்ட் இடத்தின் மேல கர்த்தர் நிற்கிறார். உனக்காக நிற்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். சேதப்படுத்த முடியாது. ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, யாரும் உங்களை சேதப்படுத்தவே முடியாது, முடியாது, முடியாது. யாரும் சேதப்படுத்த முடியாது. ஆமென், அல்லேலூயா. யாரும் என்ன செய்ய முடியாது? சேதப்படுத்த முடியாது. ஆமென், அல்லேலூயா. யாரும் என்ன செய்ய முடியாது? சேதப்படுத்த. அப்ப அவர் ஏன் முடியாது? அவர் எங்க இருக்காரு? மதில் மேல இருக்கிறார். என் வீட்டு மேல நிற்கிறார். அல்லேலூயா. இங்க இருக்கிற 6-7 கேமராவை பாஸ்டர் நம்பல, மதில் மேல் நிற்கிற கர்த்தரை நம்புகிறேன். ஆலயத்தின் மதில் மேல் நிற்கிற, எல்லாம் அங்கிட்டும் கிடக்கு கேமரா இருக்கு சார், கேமரா கூட ஒருத்தர் மறைச்சிடலாம், ஆனா மதில் மேல் நிற்கிற கர்த்தரை மறைக்க முடியாது. உங்க பிள்ளைய தனியா விட்டுட்டு ஊர் வரைக்கும் போயிருப்பீங்க, ரேஷன் கடைக்கு போயிருப்பீங்க, ஓட்டு போட போயிருப்பீங்க, அல்லது ஏதோ முக்கியமான வேலை, யாருக்கும் உடம்பு சரியில்லை, வாலிய பிள்ளைய வச்சு வீட்டுல அம்மா நீ பாத்துக்க வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிருப்பீங்க. உள்ள படக் 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 பிள்ளை என்னாச்சோ என்ன செய்தோ ஐயோ ஐயோ நீங்க அலறினாலும் கர்த்தர் சொல்லுவார், பயப்படாத, உன் வீட்டு மதில் மேல் நிற்கிறேன், உன் பிள்ளைக்கு ஒரு சேதம் வர விட மாட்டேன், நானே கர்த்தரா இருக்கிறேன். நம்புறீங்களா? அவர் நம்புறீங்களா? பக்கத்துல சொல்லுங்க, பயப்படாதம்மா, எதுக்கும் உன் மதில் மேல நிற்கிறார், உன் பிள்ளைகள் அருகில நிற்கிறார், ஒரு சேதமும் என்ன செய்யாது வரவே. எப்படி நிப்பாராம்? அக்கினி ஜுவாலையா இருப்பாராம். அக்கினியா, அக்கினி ஜுவாலையா இருப்பாரு. அவரை என்ன நீங்க நினைக்கிறீங்க? அக்கினி தீயில தீ நடக்கிறாள் நினைச்சீங்களா? அல்லேலூயா. தீ மேல் நின்றவர் இயேசு. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற இந்த கோயில்கள் எல்லாம் தீ மிதிக்கிறன்ற பேர்ல கங்கு மேல திபு திபு திபுன்னு பிடி உஷா மாதிரி ஒரே ரன்னிங் ரேஸ் தான். ஆனா இயேசு, பைபிள் சொல்லுகிறது, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நெருப்புல தூக்கி போடும்போது வேதம் சொல்லுகிற 4வது நபராக இயேசு ஓடினார் அல்ல, அங்கே உலாவிக் கொண்டிருந்தவர் கர்த்தர். உன் வீட்டு மேல நிற்கிறாரு. அவர் மதில் போல அக்கினி மதிலாக உன்னை காப்பாற்றும்படி. அல்லேலூயா. உன் பிள்ளைகள் எங்க இருந்தாலும் கர்த்தர் பாதுகாப்பார். நம்ம வீடை பாதுகாப்பார். இப்படி தாய் தகப்பனை காப்பாது, கூட பிறந்த எல்லாரையும் கர்த்தர் மதில் மேல் நின்று பாதுகாக்கிற கர்த்தர். 4வது என்னாகமம் 22:24. என்னாகமத்தின் புஸ்தகம் 22:24 பாருங்க. கர்த்தருடைய தூதனானவர் இருபுறத்திலும் திராட்சை தோட்டங்களின் பாதையிலே நின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் எங்க நிப்பாரா? நீங்க வீட்டுல போய் இதுக்கு ஆதாரமா ஒரு வசனம் நீங்க வீட்டில் உங்களுக்கு நான் தர்றேன் பாருங்க, நீங்க படிங்க. என்னாகும் 22 ஃபுல்லா நீங்க படிச்சு பாருங்க, தெரியும். உன் பாதையில நிற்கிறவர், உன் பாதையில உங்களுக்கு வழிவிடாம நிற்கிறது இல்ல, உங்களுக்கு விரோதமாய் வருகிற சத்துருவை நிர்மூலமாக்கும்படி உங்களுக்காக அவர் பாதையை செவ்வைப்படுத்தும்படி அங்க நிற்கிறார். மறந்து போகாதீங்க, உங்க பாதைகளை சரியாக்குவார். நீ எங்க போனாலும் கர்த்தர் உன்னோடு கூட என்ன செய்வார்? வருவார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் இந்த வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா யாரை பத்தி போட்டிருக்கு தெரியுமா? இஸ்ரவேலரை சபிக்க ஒருத்தன் போனான். இஸ்ரவேலுடைய தீர்க்கதரிசி, தேவனுடைய தீர்க்கதரிசியானவன் சபிக்கிறதுக்காக போறான் ஆண்டவருடைய பிள்ளைகளை.
விட்டாரா ஆண்டவர்? விட்டாரா? விடமாட்டார். அல்லேலூயா. உங்களை சபிக்க பாஸ்டரால கூட முடியாது. கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, பாஸ்டரே நினைச்சாலும் நம்மளை சபிக்க முடியாது. ஏன்னா அவருக்கு வேலை ஆசீர்வதிக்கிற வேலை தான். அல்லேலூயா. பாஸ்டருக்கு வேலை, அதை விட அவருக்கு என்ன வேலை? நான் சொல்றேன், ஆசீர்வதிக்கிறதுக்கே நேரம் பத்தாம இருக்கும் போது சபிக்க எங்க சார் எங்களுக்கு வேலை கிடக்கு? அல்லேலூயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய கிருபைக்காய் காத்திருக்கிறோம். ஆமென். சோத்திரம். பிள்ளையாம் தீர்க்கதரிசி பணத்தை கொஞ்சம் கையாடல, பணத்தை வாங்கிட்டு கர்த்தருடைய பிள்ளைகளை சபிக்க போனா சபிக்க முடியல. கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனத்தின் மேல எப்படி ஒருவன் சபிக்க முடியும்? சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றினார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களை எவனாவது சபிக்க வந்தா கர்த்தர் விட மாட்டார். அல்லேலூயா. உங்களை எவனாவது சபிக்க வந்தா ஆண்டவர் விட மாட்டார். நல்ல வாயை திறந்து ஆமென் சொல்லுங்க. இந்த வாரத்தில் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்வாராக. நல்ல வாயை திறந்து கையை உயர்த்தி, என்ன சபிக்க யாரால முடியாது. எவன் வீட்டு பக்கத்தில் சபிக்க வந்தாலும் கர்த்தர் அவைகளை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். யார் எனக்கு விரோதமாய் எழும்பினாலும் அவர்களுக்கே அவைகளை கர்த்தர் திரும்ப பண்ணுவார். வாய் திறந்து சொல்லுங்க. இந்த புதன்கிழமைக்குள்ள கர்த்தர் அதை செய்வார். உன்னை சபிக்கணும் நினைச்ச முன்னால, உன்னை ஒழிக்கணும் நினைச்ச முன்னால, உன்னை அழிக்க நினைச்ச முன்னால, இந்த புதன்கிழமைக்குள்ள கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதம் செய்வார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ரிபாலா தூடாமாரா காராதியான் தரலா. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் வருவதாக. கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் வருவதாக. உங்களை ஒருவனாலும் தொட முடியாது. இயேசுவின் நாமத்தினாலே உங்களை பேசணுமே. இந்த புதன்கிழமைக்குள்ள அந்த காரியத்துக்கு கூலியை வாங்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. கையை உயர்த்திட்டாலே கர்த்தர் காரியங்களை செய்திருவார். பைபிள் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காது. கர்த்தர் உனக்காக உன் பாதையில நிற்கிறார். அல்லேலூயா. எவனும் உன்னை சபிக்க விடாம, எவனும் உன் மேல சாபத்தை போட விடாம கர்த்தர் உனக்காக நிற்கிறார் வழியிலே. அல்லேலூயா. அல்லேலூயா. எங்க நின்னாரா? திராட்சை தோட்டத்தின் பாதையில். திராட்சை தோட்டம்னா என்ன? திராட்சை தோட்டம்னா என்ன? சபை. சபையிலே நிற்கிறாரா உங்களுக்காக. வீடு சபை. உங்க வீடும் திராட்சை தோட்டம். உங்க வீடு ஒரு திராட்சை தோட்டம் சார். உங்க வீட்டுல நிற்கிறார். நீ போகும் வழியில நிற்கிறார். உன் சபையில நிற்கிறார். சபைக்கு வருகிற வழியில நிற்கிறார். உங்களை ஒருவனும் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்பர் 5, 5வது யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 2. அக்கினி ஜுவாலையாக நிற்கிறார். அல்லேலூயா. அவருடைய அன்பு எவ்வளவு பாருங்க. அக்கினி ஜுவாலை, அக்கினியா நிற்கிறாராம். அக்கினியா நிற்கிறாராம். அல்லேலூயா. அல்லேலூயா. அக்கினி, அக்கினியா நின்று உங்களை என்ன செய்யறாராம்? பாதுகாக்கிறாராம். எத்தனை பேருக்கு நீங்க நம்புறீங்க? அக்கினியா நிற்கிறாரு. பக்கத்தில் சொல்லுங்க, உனக்காக அக்கினியா நிற்கிறார். ஆமென். அவருடைய அன்பை குறித்து நீங்க அக்கினிக்கு அன்பை அவர் அக்கினிக்கு சொல்லணும்னா நீங்க உன்னத பாட்டு புஸ்தகத்தை 8ஆம் அதிகாரத்துல 5ல வாசித்து பாருங்க. அவர் அன்பை குறித்து நெருப்புன்னு சொல்லுது. அவர் அன்பு நெருப்பு மாதிரி இருக்குமா? அல்லேலூயா. சுற்றாத அந்த அன்பு, கிறிஸ்துவுடைய அன்பு நம்மளை சுட்டு பொசுக்கிற அன்பு அல்ல, நம்மளை நேசிக்கிற ஒரு அன்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். நெருப்புல உலாவினவர், அன்புள்ளவர். சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை இந்த நெருப்பு சுடல. இயேசு கிறிஸ்து உலாவி அவர்களை காப்பாற்றினார். அவர், அதாவது நல்லா யோசனை பண்ணி பாருங்க, இயேசு கிறிஸ்து மாத்திரம் உலாவல, தனக்குள்ளிருந்த வல்லமைய, தனக்குள்ளிருந்த தெய்வீக வல்லமைய அந்த 3 பேருக்கும் கொடுத்து, எப்பா என்னோடு நீ உலாவ வாப்பா, வா என்னோடு வா, என்னோடு வா என்று உலாவும்படி இவர்களையும் கர்த்தர் நடத்தினார். நான் மட்டும் கடலில் நடப்பதல்ல, என்னோடு உன்னாலையும் நடக்க முடியும் என்று தன் வல்லமையை எக்ஸ்ட்ரா பிளஸ் பண்ணி, டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அந்த பேதுருவுக்கும் கொடுத்து பேதுருவையும் நடக்க வைக்கிற ஒரு கர்த்தர். இன்றைக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் அக்கினி போல வந்தாலும் அவைகளை சுட்டரித்து அவருடைய அன்பின் அக்கினினாலே உங்களை நிறைத்து பாதுகாப்பார். அல்லேலூயா. 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 அவருடைய அன்பு அவருடைய பிள்ளைகளோடு இருக்கும். நம்ம யாரோட நம்ம அன்பு இருக்குன்னு பாருங்க. நீங்க யாரோட சேர்றீங்கன்னு பாருங்க. உங்க நட்பு யாரோட இருக்கு, உங்க உறவு யாரோட இருக்கு, நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நீங்க யாரோட அதிகம் பேசுறீங்க, அது அந்த ஆளை வச்சு உங்களை நம்ம எடை போட்டுடலாம். சோத்திரம். அல்லேலூயா. நீங்க உங்க பக்கத்துல கேளுங்க, உங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாருன்னு கேளுங்க. பக்கத்துல கேளுங்கம்மா, சீக்கிரம் கேளுங்க. பக்கத்து ஜானிஸ் ஆண்டிட்ட கேளு, உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாருன்னு கேளு. பக்கத்துல கேளுங்க. பக்கத்துல கேளுமா, 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 கேளுமா. கேட்டீங்களா? கேட்டீங்களா? கேளுங்க. உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாரு?
பாக்கியராபத்திற்கு நான் தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் க்ளோஸா. அல்லேலூயா. க்ளோஸ் ஃப்ரெண்டில் யார்? உங்க ஃப்ரெண்டை வச்சு நீங்க யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஐயா அல்லேலூயா. உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்லுகிறேன். உங்களுக்கு ஒரு நண்பன் வேணும், எஜமானன் இயேசு உங்க நண்பனா இருக்கணும். அவரோட நீங்க ஃபெலோஷிப் வைங்க, அவரோடு கூட நீங்க நட்பு ஆயிருங்க, அவரோடு கூட ஃப்ரெண்ட் ஆயிருங்க. உங்களை ஒருத்தன் கூட கை நீட்டி பேச முடியாது. ஆமாவா இல்லையா? ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒருத்தர் கூட உங்களை சேதப்படுத்த முடியாது. ஏன்னா என் நண்பன் அவர், என் பிதா, என் ஆண்டவர், அவரே என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. அல்லேலூயா. யாரோட நேரத்தை செலவழிக்கிறீங்க, யாரோடு நீங்க உங்க உறவு எப்படி இருக்கு, யாரோட நீங்க ரொம்ப நேரம் பேசுறீங்க, அதை வச்சுதான் நீங்க எப்படிப்பட்டால். தவறான ஒரு நபரோட நீங்க ஃபெலோஷிப் வச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை நடுத்தருவில் நின்றும். அல்லேலூயா. ஆமே. உங்க நட்பு யாரோடு, உங்க நட்பு யாரோடு, உங்க நட்பு யாரோடு? உட்காருங்க. அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, உங்க நட்பு இயேசுவோடு இருக்கட்டும், இயேசுவோடு. அல்லேலூயா. இன்னிலிருந்து முடிவெடுங்க, நான் அதிக நேரம் இயேசுவோட பேசுவேன், ரொம்ப நேரம் பேசுவேன். அப்படி ஃப்ரைட் ரைஸ் போட்டாலும் சோத்திரம் 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 சோத்திரம்னு ஃப்ரைட் ரைஸ் போடுவேன். கட்டிங் பண்ணாலும் சோத்திரம், ஒரு சாந்து அடித்தாலும் சோத்திரம் ஆண்டவரே. அப்படி அடித்தா சாந்து செவுத்திரந்து கீழே விடாது. அல்லேலூயா. பெயிண்ட் அடிக்கும் போது சோத்திரம் சோத்திரம் வச்சு வாங்குங்க, 1/2 லிட்டரில் எல்லாத்தையும் முடிச்சு விட்டுறலாம். அல்லேலூயா. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. உங்கள் ஃபெலோஷிப் யார், உங்கள் நட்பு யார், நீங்கள் யாரோட உறவு வச்சிரு, யாரோட பேசுகிறீங்க. அல்லேலூயா. வீட்டில் தனியாக உங்களுக்கு எங்களெலாம் தனியாக இருக்க நேரம் இல்லை, எங்களுக்கு ஓடி ஓடி உழைக்கிறோம், வீட்டில் இருக்க முடியல, வெயிலில் போனாலும் ஊழியம் ஓடுறோம். ஆனால் உங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு நேரம் கிடைக்க, கருத்தமாமாக்கெல்லாம் டைம் இருக்குது, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் முழங்கால் இப்படி 2 கையை உயர்த்தி, ஏசப்பா எங்கள் சபையை கட்டுங்கன்னு அழுங்க, கண்ணீர் விடுங்க, 2 கையை உயர்த்துங்க, சபைக்கு தேவையான பொருளாதாரத்தை சந்திங்கன்னு கேளுங்க. சார், படித்த பிள்ளைகளை விட ஒரு ஏழை விதவையுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். படித்தவன் தன் ஞானத்தை உபயோகப்படுத்துவான், ஆனால் படியாத ஒரு விதவை, படியாத ஒரு ஏழை ஒரு பெண் என்ன செய்வான்னா, படித்த மூளை அல்ல, கிருபையை நம்பி கர்த்தாவே எங்கள் ஆலயத்தை கட்ட வேண்டும் ஆண்டவரே. ஆலயத்தில் டெய்லி உபவாச ஜெபம் 300 நாள் ஜெபம் நடக்கு. இன்னைக்கு 110வது நாள். இந்த ஜெபத்துக்கெல்லாம் வர்றது படித்தவர்கள் அல்ல, படியாத ஏழைகள் வர்றாங்க, படியாத கஷ்டப்படுற விதவைகள் வர்றாங்க. அவங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார், அவங்களோட கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார். என்ன வந்தாலும் இயேசுவே நீர் எங்களுக்கு இறங்கும் என்று அழும்போது கண்ணீருக்கு பதில் தருகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். சபை கட்டி எழுப்பப்படும். நானே 2 நாளாக யோசித்தேன், இந்த தகரத்தை பிரித்து போட்டோம், ஆண்டவர் இப்படி கிடக்கப்பா, விசுவாசிகள் ஒன்றும் வசூல் பண்ண தரலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சோத்திரம், ரொம்ப மனசு கொஞ்சம் அவிசுவாசத்துக்குள்ள போற மாதிரி. ஆமா, அப்படி சில மனுஷனுடைய வார்த்தைகள் ரொம்ப கொஞ்சம் நம்மளை அப்படி பலன் இல்லாம. அப்போதான் நான் ஆண்டவர் என்கிட்ட பேசினேன்ப்பா, இத்தனை வருஷம் ஊழியத்தில் 23 வருஷம் உன்னை நிற்க வச்சிருக்கேன் அப்படின்னா நான் உண்மையில வச்சிருக்கிற கிருபை. பைபிள் சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பல்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் உண்மையில் நான் பண்ணினேன் சமாதானத்தின் உடன்படிக்கை விட்டு நிலை பெயராமலும் இருக்கிற கர்த்தர்னு சொன்னாரு. அதை விசுவாசிச்சிருங்க, ஒரு தெய்வீக பலன் வரும் பாருங்க. இதை கட்டி முடிக்க கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. ஆமென். மேற்கிலும் கிழக்கிலும் இருந்து ஒத்தாசை வராது, கடற்கரை மணலை போல ஒரு காற்று வீசினா போது சார், 40 வருஷம் காடைகளையும் மன்னாவையும் ஆமென் சமுத்திரம் முழுவதும் நிரப்புவாரே. ஆனால் கர்த்தருடைய ஒரு வார்த்தை போதும், அங்க இருக்கிற எல்லா பணத்தையும் கொண்டு நம்முடைய ஆலயத்தில் நிறைப்பதற்கு என் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கைதட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஒரே ஒரு காற்று வரட்டும், 40 வருஷம் மன்னா கொடுத்த கர்த்தர் நமக்காக 40 லட்சம் கொடுப்பதற்கு என் தேவன் உண்மை உள்ளவர். விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்தில் சொல்லுங்க, 40 லட்சம் தான் சார், 40 லட்சம் தான். என் தேவனால் முடியாத காரியம் ஒண்ணும் இல்லை. அல்லேலூயா. முடியாத காரியம் ஒண்ணும் இல்லை. சார், 6வது யாத்திரம் 17:6, கண்மலையின் மேல் நிற்கிறவர், கண்மலையின் மேல் நிற்கிறவர். மதில் மேல் நின்னாரு, 2வது எங்க நிற்கிறார்? அடுத்து கண்மலையின் மேல, ஒரே பர்வதம். அல்லேலூயா. எலியா தீர்க்கதரிசி எங்க போனாராம்? ஒரே பர்வதம். எதுக்கு போனாரு சொல்லுங்க? எதுக்கு போனாராம்? ஏசபேலுக்கு பயந்து, ஏசபேல் கொன்றுவாம்னு பயந்துகிட்டு எங்க ஓடினாரு? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆனா அங்க இருந்து ஆண்டவர் சொன்னாரு, எலியா நீ எங்க நிக்க வேண்டிய ஆளு, நீ என்னப்பா எங்கப்பா நிக்கிற? கர்த்தர் எங்கெல்லாம் தெரியுமா நிப்பாரு? தூக்கு நூல் பிடிச்சு உடன்படிக்கையின்படி கட்டப்பட்ட மதில் மேலும் நிற்பாரு. நீ ஒளிந்து ஓடும் போது அங்கேயும் கர்த்தர் நிற்பார். ஆமென்.
அவரை தாண்டி போக முடியாது பிரதர், அவரை தாண்டி போக முடியாது சிஸ்டர். ஆண்டவரை மறைச்சு உங்களால ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாம் வெளியரங்கமாக்குவார். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. உங்க உண்மையை வெளியரங்கமாக்குவார். நீ நீதி உள்ளவன், நீ தேவனுக்கு பயந்தவன் என்கிற அந்த உண்மையை கர்த்தர் வெளிக்கொண்டு வருவார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஒரே பர்வதத்தில் எலியாவுக்கு என்ன வேலை? ஒரு ஏசபேலுக்கு, ஒரு சாதாரண ஒரு வேசிக்கு பயந்து நீ ஓடுறியாப்பா? ஒரு ஏசபேல் என்கிற ஒரு வேசி, அவளுக்கு பயந்து ஒரு தீர்க்கதரிசி ஓடி ஒளியலாமா? ஓடு முதல்ல. இங்க நீ நிக்க வேண்டிய ஆள் அல்ல. உன்னை கண்டிக்கும்படியாய், உன்னை எச்சரிக்கும்படியாய், உன்னை ஓட்டத்தை தொடர்ந்து ஓடும்படியாய், உன்னை உந்தி தள்ளும்படியாக கர்த்தர் மதில் மேல் மாத்திரமல்ல, கன்மலையின் மேலும் நிற்கிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். கைதட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீ கடலின் ஆழத்திலே போய் ஒரு படகுல ஒளிஞ்சிருந்தாலும், ஒரு மீனின் வயிற்றுக்குள்ள இருந்தாலும், உன்னுடைய வார்த்தையை கேட்கிற கர்த்தர் இருக்கிறார். நீ ஒளிஞ்சு கொண்ட வேண்டிய ஆள் அல்ல. நீ ஒளிஞ்சு நிற்க வேண்டிய ஆள் அல்ல. எலியாவே, நீ மோசே, நீ ஒளிய வேண்டிய ஆள் அல்ல. நீ உயர்ந்து நிற்க வேண்டிய ஆள். கையை உயர்த்தி, நான் ஒளிய வேண்டிய ஆள் அல்ல, நான் பயந்து நடுங்க வேண்டிய ஆள் அல்ல. எனக்காக ஒரு கன்மலை இருக்கிறது. கன்மலையின் நடுவில் பேசுகிற கர்த்தர் இருக்கிறார். யாருக்கும் பயப்படாதீங்க. ஊர் உலகம் அவன் இப்படி சொல்ல, இப்படி சொல்ல, எவனுக்கும் பயப்படாதீங்க. அல்லேலூயா. நம்மளை எந்த ஊர்ல அவமானப்படுத்தி நம்மளை அனுப்புனாங்களோ அதே ஊர்ல கர்த்தர் நீ யார் என்பதை நிரூபிப்பார். கையை உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நிறைய வெக்கப்பட்டுட்டேன்ப்பா, நிறைய இடத்துல வெக்கப்பட்டேன், கூனி குறுகி அழுது புலம்பின நாட்கள் அதிகம். ஆனா என்ன அதே இடத்துல என் தலை நிமிர பண்ணுங்கப்பா. என் சொந்த தேசத்துல, என் பிறந்த குடும்பத்துல, என் ஊர்ல, நான் வளர்ந்த இடத்துல, நான் வாழ்ந்த இடத்துல எங்கெல்லாம் என் தலை குனியப்பட்டதோ அங்க என் தலை நிமிர பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் கன்மலையின் மேல் நிற்கிற கர்த்தர் எனக்காக வழக்காடுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கைதட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நான் விசுவாசிக்கிற இந்த வார்த்தையில வாரத்துல உயர்த்துவார், இந்த மாதத்துல உயர்த்துவார். 2024 ஆண்டுக்கு உள்ள உங்களை கர்த்தர் உயர்த்துவாராக. கன்மலையின் மேலே உயர்த்துவார். உன் கண்ணீர் எல்லாம் தொடச்சி, வெளிப்படுத்தல் 7:13 தான் நினைக்கிறேன். உன் கண்ணீர் 7:13 பாருங்க. வெளிப்படுத்தல், உன் கண்களில் கண்ணீரெல்லாம் அவரே துடைப்பார். அப்படி வரும், அவரே துடைப்பார். எடுத்தவங்க டக்குன்னு வாசிங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. கண்ணீர் யாவையும் துடைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. 17வது வசனம், 7:17. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே, இவர்களை மேய்த்து இவர்கள் ஜீவ தண்ணீருள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார். அல்லேலூயா. கண்ணீர் யாவை, உங்க கண்ணீரை நீங்க விட்டுருங்க ஜெபம் பண்ணும்போது. அல்லேலூயா. ஜெபம் பண்ணும்போது யாரும் துடைக்க, பக்கத்துல சொல்லுங்க, ஜெபம் பண்ணும்போது உங்க கண்ணீரை துடைக்காதீங்கன்னு சொல்லுங்க. பக்கத்துல சொல்லுங்கம்மா, ஜெபம் பண்ணும்போது நீங்க கண்ணில் அழும்போது கண்ணை துடைக்காதீங்க. நீங்க ஜெபம் பண்ணும்போது சொல்லணும், ஆண்டவரே, நான் என் கண்ணீரை துடைக்க மாட்டேன், என் கண்ணீரை நீரே துடைப்பீராக. நான் வந்து துடைப்பேன்னு சொன்னீங்களே, என் கண்ணீரை நீங்க துடைங்கன்னு. அந்த கண்ணீரை துடைக்காம விடுங்க. கண்ணீரை துடைக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். உங்களை துடைத்து உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன் சத்தமா. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் துடைப்பார் உன் கண்ணீர் எல்லாம். சாவு 6லையும் வரும், 100லையும் வரும். பக்கத்தில் சொல்லுங்க, 6லையும் வரும், 100லையும் வரும். சாவுக்கு பயந்த ஆள் நாம் அல்ல. சாவுக்கு யாரெல்லாம் பயப்படுறீங்க? செத்துருவோமோ, போயிடுவோமோ? கிடையாது. அல்லேலூயா. எப்ப செத்தாலும் பரவாயில்ல சார், எனக்காக ஒரு கன்மலை இருக்கிறது, எனக்காக பேசுகிற கன்மலை, எனக்காக உயிர் கொடுத்த ஒரு கன்மலை, எனக்காக நிற்கிற பலிபீடத்தில் நிற்கிற ஒருவர் இருக்கிறார், எனக்காக மிருது செடிகள் நடுவில் நிற்கிறவர் இருக்கிறார், எனக்காக திராட்சை செடியின் நடுவில் நிற்கிறவர் இருக்கிறார், எனக்காக அக்கினி மேல நிற்கிறவர் இருக்கிறார், எனக்காக மதில் மேல் நிற்கிறவர் இருக்கிறார், எனக்காக ஓரை பர்வதத்தில் நிற்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவரை தாண்டி என்னை எவனும் தொட முடியாது. ஏன்னா அவர் சகலத்தையும் ஜெயித்தவர். பயப்படவே பயப்படாது. தைரியமா இருக்கு, தைரியமா இருக்கு. கர்த்தர் சபை 40 லட்சம் பாஸ்டர் பிரிச்சு போட்டீங்க, என்ன செய்ய போறீங்க? ஓப்பா, கர்த்தர் நடத்துவார். அவர் சர்வத்துக்கும் எஜமானனாய் இருக்கிறார். பஸ்ஸை ஒரு பைசா இல்லை. ஜார்ஜையா சொன்னாங்க, 450 ரூபா தான் என் வீடு கட்டும் போது வச்சிருந்தேன். 450 ரூபா. அவராவது 450 ரூபா வச்சிருந்தாரு. நாம 58,000 ரூபா வச்சிருந்தோம். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. 450 ரூபாயில
கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடு கட்ட கத்தர் உதவி செய்வாரா? யாருன்னா 58,000 ரூபாய் வச்சிருந்த நம்மளை கத்தர் இதை விட மேலாக கையை தட்டி கத்தருக்கு நன்றி சொல்லுங்க கண்ணீரோடு. ஹல்லேலூயா. 450 ரூபாய் அன்னைக்கு 450 ரூபாய் எவ்வளவு பெரிய காசு. அந்த பெரிய வீட்டை கட்ட இன்னைக்கு முடியுமா? அவருக்கே உதவி செய்த கத்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. அதான் ஜாரதியாட்ட சொல்லும்போது, ஐயா என்னையா விடுங்கய்யா, விடுங்கய்யா, கத்தர் இருக்காரு, நான் இருக்கிறேன், எதுக்கே பயப்படுறீங்க? எத்தனை இந்த வார்த்தை வருது அவங்க வாயில? கட்டிடுவோமான்னு சொல்லுங்களேன். சபை கட்டிடலாமா? உங்க வாயில சொல்லுங்க, நாங்க இருக்கோம் பாஸ்டர். நான் சொல்றது நீங்க பணம் கொடுப்பீங்கன்னு இல்லை, நீங்க எனக்கு துணையா இருந்தா போதும், சகலத்தையும் செய்ய கத்தர் வல்லவரா இருக்கிறோம். அல்லேலூயா. நாங்க இருக்கோம் பாஸ்டர், என்ன வந்துட போகுது பார்த்துக்கிடலாம், இந்த வார்த்தை வரட்டும். உங்க இனி ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆண்டவரை நான் சர்ச்சு கட்டணும்னு சொல்லி எந்த விசுவாசிகிட்ட போய் பிரதர் கொடுங்க பிரதர், என்ன பிரதர் கம்பி கொடுங்க, காது கொடுங்க, அந்த கம்மலுக்கு கொடுங்க, எதுவும் கேட்க போறது இல்லை. கத்தர் பரலோகத்தை திறப்பார், கத்தர் சந்திப்பார் சார், யாரை கொண்டாயிலும் சந்திப்பார். அல்லேலூயா. ஒரு இந்து கோயில் கட்டுறதுக்கு 4 கோடி 5 கோடி 13 கோடி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குமான்னா, கத்தரை ஆராதிக்கிற ஆலயத்துக்கு கொடுக்கும்படி கத்தர் ஆட்களை எழுப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நீங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் முழங்கால் பிடிட்டு ஜெபம் பண்ணுங்க. கத்தாவே ஆலயத்துக்காக உங்க குடும்ப ஜெபத்துல ஜெபம் பண்ணுங்க, தனி ஜெபத்துல ஜெபம் பண்ணுங்க. சும்மா நடந்தா கூட ஆலயம் கட்டணும், ஆலயம் கட்டணும், ஆலயம் கட்டணும், அப்படி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. புதுசா ஒரு செல்போன் உங்களை வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செல்போனை தூங்கவே மாட்டீங்க, நோண்டிக்கிட்டே இருப்பீங்க. ஒவ்வொன்றா அது மாதிரி ஒரு சபை புதுசா கட்ட போறோம், தூங்கவே கூடாது. தூங்கும் போதெல்லாம் சபை 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 சபை, சர்ச்சு கட்டணும், சர்ச்சு கட்டணும், இந்த எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கட்டும். கண்மலையில் நிற்கிற கத்தர் உங்களை பார்த்துட்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு ஒளிஞ்சு நம்ம வாழ முடியாது. அவருக்கு ஒளிஞ்சு வாழ்ந்துருவீங்களா? எத்தனை பேர் அவரை மறைச்சு நான் வாழ்ந்துருவேன்? வாழவே முடியாது. அவரை மறைச்சு உங்களால வாழ முடியாது. யாரையும் மறைச்சிடலாம், பாஸ்டரை மறைச்சிடலாம், நான் என் மனைவியை மறைச்சிடலாம், அவ என்னைய மறைச்சிடலாம், என் பிள்ளைகளை என்னைய மறைச்சிடலாம், நாங்க என் பிள்ளைகளை மறைச்சு எங்க 2 பேரும் தப்பு செய்யலாம். ஆனா கத்தரை மறைச்சு யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. நாத்தான் வேலை, நாத்தான் வேலை. உடனே நாத்தான் வேலை சொல்றேன், என்னை எப்படி உங்களுக்கு தெரியும்? இப்ப என்னை பார்த்ததுனால சொல்றீங்களான்னு கேட்கான். உடனே அவர் சொல்றாரு, இப்ப பார்த்ததுனால இல்லப்பா, நீ அத்தி மரத்தின் நிலையில் இருக்கும்போது நான் உன்னை அறிந்திருக்கிறேன். நீ சோர்ந்து நின்ன பாத்தியா, நீ அங்க ஒரு ஓரமா நின்ன பாத்தியா, அப்ப பார்த்துட்டேன் உன்னைய. அல்லேலூயா. கடல் வியாபாரம் இல்லைன்னு நீங்க அப்படியே முழிச்சுக்கிட்டு என்னப்பான்னு இருப்பீங்க. வியாபாரம் இல்லையே, கத்தர் வருவார், என்னம்மா வியாபாரம் இல்லையாமான்னு உங்களை கேட்பாரு. இப்ப வியாபாரம் இல்லைன்னு பார்த்து சொல்றீங்களா? இல்ல இல்ல, நீ வியாபாரம் இல்லைன்னு நீ அழுதவாரு, தூரத்திலிருந்து நான் அறிந்திருக்கிறேன், கத்தர் உன் வாழ்க்கையில கண்ணீரை துடைக்கிறவர் இருக்கிறார். மறைக்க முடியாது சார். ஒருவேளை நீங்க மறைச்சு வச்சு அழலாம், கத்தரை மறைக்க முடியாது. உங்க கண்ணீரெல்லாம் அவருக்கு தெரியும், அவர் பார்க்காம இருக்கவே மாட்டார். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. உங்க கண்ணீர் அவர் பார்க்குறாரா இல்லையா? நீங்க தனியா உட்காந்து அழுதாலும் சரி, மலையில போய் அழுதாலும் சரி, சோத்திரம். நான் அடிக்கடி சொல்லுவேன், இதே தேனி மாவட்டத்தில் நான் இந்த ஊருக்கு வந்து 23 வருஷம் ஆச்சு. கையை உயர்த்தி சொல்லுங்க, 23 வருஷம். இந்த ஸ்டேட் பேங்க் காலனியில் தான் இருந்தேன் 23 வருஷம். இந்த ஊரில் எல்லாருமே எனக்கு தெரியும், எல்லாரும் தெரியும். இந்த ஊருக்கு வந்த புதுசில் ஏசு பண்ணையில் பாசஸ் மீட்டிங் நடக்குவாங்க, பெரிய பெரிய கான்ஃபரன்ஸ்லாம் ஏசு பண்ண நடப்பாங்க. போகிறதுக்கு யாரு கூடயாவது போயிடுவேன், வரும்போது ஆள் கிடைக்காது. எத்தனை முறை ஏசு பண்ணையிலேருந்து நடந்து வீட்டுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? வரும்போதெல்லாம் ஒவ்வொரு மைல்களில் உட்காந்து உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே ஊழியம் செய்கிறேன், நடக்கிறேன்ப்பா, ஊழியம் செய்கிறேன்ப்பா. அல்லேலூயா. ஒரு மைல்களில் உட்காந்துருவேன். உட்காந்து, என்ன ஆண்டவரே உங்கள் ஊழியத்தை செஞ்சுட்டு வரேன், நடந்துகிட்டு இருக்கேன். செருப்பு பெரிய செருப்பு இருக்குமா நினைக்கிறீங்களா? அப்போ 45 ரூபா பேட்டா செருப்பு, பேரகான். எத்தனை பேர் போட்டிருக்கீங்க? சார்ஜா இன்னும் அதான் போட்டிருக்காரு. அவர் நினைச்சா 1000 ரூபாய்க்கு வாங்கலாம், இன்னும் பேட்டா தான். அது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். பேட்டா செருப்பு எவ்வளோ நல்லா இருக்கும், அதை போட்டுட்டு பேட்டா செருப்பு, புதிங்காலில் குழி விழுந்திருக்கும், பேட்டா செருப்பு இதை போட்டு இங்கே தான் நடப்பேன். அப்போ இவ்வளோ பெரிய ரோடு கிடையாது, ஒத்தேடி பார்த்த மாதிரி 2 பக்கம் புளிய மரம் எப்படி இருக்கும். சாயங்காலம் 6 மணிக்கு மேலே நடந்து ஒத்தியில் வர முடியாது, அவ்வளோ புளிய மரத்து ஒத்தியில் நடந்து வருவேன். சில நேரத்தில் மத்தியானம் மீட்டிங் முடிஞ்சால் நடந்தே வெயிலுக்குள்ளே அப்படியே புளிய மரம் அந்த மயிலுக்கல்ல உட்காந்து என்ன ஆண்டவரை நடந்து போகிறேன். சில பாஸ்டர்ஸ் டபுள்ஸில் போவாங்க பைக்கில், சைக்கிளில். அப்போ சைக்கிள் அதிகம், எம்ஏடி பஜாஜ் ஸ்கூட்டர்லாம் போவாங்க. எனக்கு எதுவும் இருக்காது, அழுதுட்டே உட்காந்து ஜெபம் பண்ணுவேன், நடந்து வருவேன். நான் இன்னைக்கு என்ன நிலைமை தெரியுமா? 23 வருஷம் ஆகுது, இப்போ என்னால் நடக்கவே முடியல. இங்க இருந்து காலேஜ் போன 10 பேர், சார் ஏறுங்க பாஸ்டர், ஏறுங்க பாஸ்டர்.
ஆட்டோல கூட்டு போறான், கார்ல கூட்டு, என்ன நடக்க விட மாட்டேங்கிறாங்க. எவருமே என்ன நடந்து போக விட ஆள் இல்லை. அல்லேலூயா. சும்மா நடந்தா கூட வினோத் ஒரு தம்பி, ஏறுங்க பாஸ்டர், நடக்கப்படாது, நீங்க கொண்டு காலேஜ் இறக்கி விட்றான். காலேஜ் நடந்து வாக்கிங் போனா அங்க இருந்து ஒருத்தன் கைலாசப்பட்டியில் இறக்கி விட்டுறான். என்ன வாக்கிங் கூட போக விடாம கத்தர் வாகனங்களை சொந்தமாகவும் தந்திருக்கிறார். என்னை அழைத்து போகும்படி தூதர்களை அனுப்பி கத்தர் பாதுகாக்கிறார். எப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறோம் பாருங்க. பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுப்புத்திரன் அல்ல. இங்க இருந்து கார்ல தேனிக்கு வெயிலுக்குள்ள கார்ல ஏசி போட்டு போகும்போது நினைப்பேன், இந்த மைல்கல்ல உட்கார்ந்துருக்கிறேன், இந்த மைல்கல்ல உட்கார்ந்துருக்கிறேன். இதே மைல்கல்ல ஒரு நாள் உட்கார்ந்து அழுது, எனக்கு வண்டி இல்லையே, நடக்கிறேன்னு, செருப்பு இல்லாம அலையிறேன்னு அழுது இருக்கேன். அதே மைல்கல்ல பார்க்கும்போது, கர்த்தாவே நீ செய்த நன்மைகள் ஆச்சரியமானவைகள், நீர் என் வாழ்க்கையில செய்த நன்மைகள் ஆச்சரியமானவைகள். அவர் நன்மைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்ல கர்த்தர் கிருபை தருகிறார். இன்னைக்கெல்லாம் நடக்க முடியல, எத்தப்பா எந்த நேரம் பார்த்தாலும் காரு, சும்மா தேனிக்கு போனா கூட காரு. ஏன் தெரியுமா? அன்னைக்கு உழைத்தது, அன்னைக்கு நடந்தது, அன்னைக்கு கிரையம் செலுத்தினது, அன்னைக்கு அழுத கண்ணீருக்கு கர்த்தர் இன்னைக்கு ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார். நம்புறவங்க கை உயர்த்தி. இன்னைக்கு நான் சொல்றேன், ஒருவேளை இன்னைக்கு நீங்க பைக் இல்லாம, கார் இல்லாம, டூ வீலர் இல்லாம நடந்து வெயிலுக்குள்ள பஸ்ஸுக்காக ஆட்டோக்காக காத்திருக்கீங்களா? அந்த மைல்கல்ல பாலத்தில் உட்கார்ந்து சொல்லுங்க, ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு இப்படி நிலைமை இருக்கு, இது நிலைக்காது, இது நீடிக்காது, எனக்கு வாகனத்தை தர நீர் வல்லவர் என்று விசுவாசிக்கிறேன். நீர் வாகனத்தை தராட்டாலும் நான் வெயிலுக்குள்ள ஆலயத்துக்கு வருவேன், மூச்சு திணறினாலும் ஆராதனை முடிகிற வர வெளியே போக மாட்டேன். நில்லுங்க. இந்த உண்மையை பார்த்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் சும்மா கிடையாது. நீங்க நினைக்கிறீங்க அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? நீங்க பெருமூச்சுட்டா கூட பாப்பாராம். நீங்க இந்த ஆலயத்தில் நீங்க ஓரமா உட்கார்ந்து, பாஸ்டர் கூட என்னை புரிஞ்சுக்க மாட்டேன்றாரு நினைச்சு ஒரு சொட்டு கண்ணீர் விட்டா கூட பார்த்துருவாரு. அப்படியாமா நீ அழுற, இருமா, அந்த ஊழியக்காரன் மண்டையில தட்டி புத்தி வர வைக்கிறேன், எனக்கு புத்தி தருவார். நீங்க அழுதா, நீங்க கண்ணீர் விடிச்சா உங்க கண்ணீருக்கு வேல்யூ உண்டு, உங்க கண்ணீருக்கு மதிப்பு உண்டு. சார் சிஸ்டர், உங்க கண்ணீருக்கு மதிப்பு உண்டு. உங்க கண்ணீர் ஒரு நாள் வெறுமையா போகாது. ஆமென். அல்லேலூயா. கஷ்டப்படுறீங்களா? கஷ்டப்படும் போதெல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த கஷ்டம் எவ்வளவு நாள் வந்தாலும் நான் உங்களை மறுதலிக்க மாட்டேன்ப்பா. இந்த வேதனை, இந்த வெயில், இந்த வெக்க எவ்வளவு இருந்தாலும் உங்களை மறுதலிக்க மாட்டேன், நீ தான்ப்பா எனக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். வேதத்துல ஒரு ஊழியக்காரனை கொண்டு போய் எண்ணெய் சட்டியில போட்டு வறுத்தாங்களாம். எண்ணெய் சட்டியில சரித்திரம், ஊழியர்கள் சரித்திர ஆதாரம் சொல்லுது, எண்ணெய் கொப்பரில் போட்டு எடுத்தாங்களாம். உடனே யோவான் சொன்னாராம், எப்பா கூப்பிட்டாரா, யா ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க. எப்படி பாருங்க, அப்படி ஊழியம் செஞ்ச உலகத்துல நம்ம வாழ்றோம். ஆமென். இதெல்லாம் ஒரு சூடா சார். இதுக்கு மேல நினைக்கும் போது, இந்த வீடெல்லாம் இந்த இடத்துல நினைக்கும் போது கர்த்தருக்கு அழுதுட்டே நன்றி சொல்லுவேன். சோத்துக்கு வழி இல்லாம, தண்ணி இல்லாம, ஒரு ட்ரெஸ் இல்லாம, கிழிஞ்ச ட்ரௌசரை போட்டுக்கிட்டு மேலே போட சட்டை இல்லாம அலைஞ்சமே. இன்னைக்கு எத்தனை ஆசீர்வாதமா கர்த்தர் வச்சிருக்கிறார். அவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. எத்தனை வீட்டில் கெஞ்சிருப்பேன் தெரியுமா சோத்துக்கு? சோறு தாங்க. தீபாவளிக்கு போய் எங்க ஃப்ரெண்டு ஒருத்தன் சக்திவேல், அவங்க அம்மா மாரியம்மா, அவங்க அம்மா பேரு, அவங்க தீபாவளிக்கு சாப்பாடு செய்வாங்க, பிரியாணி குடலெல்லாம் வாங்கி செய்வாங்க. அவங்க வீட்லயே உட்காந்துருப்பேன். குடல் கழுவ சொல்லுவாங்க, காலை கழுவ சொல்லுவாங்க, சாப்பாடு செய்யறதுக்கு, காய்கறி வெட்டுறதுக்கு உதவி செய்ய சொல்லுவாங்க. கரெக்டாக சமைச்சு முடிச்சு சாப்பிட போற நேரத்தில், இல்லை உங்க அப்பா கூப்பிடுறாரான்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், இல்லை எங்க அப்பா வரல. இல்லக்காம உங்க அப்பா கூப்பிடுதாருன்னு சொல்லி வெளியே தள்ளி கதவை உடைப்பாங்க. கதவை தட்டிக்கிட்டே நிப்பேன், சோறு சோறு சோறுன்னு. அப்படி அலைஞ்ச என்னை இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஆகாரம் கொடுக்கிற மாதிரி வச்சிருக்கிறார். அவர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து அவருக்கு நன்றி சொல்லணும். இன்னைக்கு ஊழியத்தில் இத்தனை வருஷம் நிற்கிறேன்னா என்னோட உண்மையை பார்த்தல்ல, கர்த்தர் என் மேல் வைத்த அழைப்பும் கிருபையும் மாறாததம்மா. கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். கவர்மெண்ட்ல கொடுக்குற ஒரு ட்ரௌசர், ஒரு கல்யாண வீட்டுக்கு போகணுன்னா யார் வீட்லயாவது எங்கள் அம்மா இரவலை வாங்கி கொடுப்பாங்க. என் பிள்ளைக்கு ஒரு ட்ரௌசர் கொடுமாம்மா. அந்த ட்ரௌசரை வாங்கி போட்டுட்டு, அந்த ட்ரௌசரை எங்கள் அம்மா ஒவ்வொரு பஸ்ஸில் உட்கார்ந்தாலும் நடந்து வந்தாலும், இல்லை அழுக்காக்கிறாதரா, அந்த பையன் ட்ரௌசரா, அம்மா சண்டைக்கு ஒரு வாடா அழுக்காக்கிற சார். ஒரு விசேஷத்துக்கு ஒரு பக்கத்து வீட்டில் ட்ரௌசர் வாங்கி போட்டுட்டு போன வாழ்க்கை வாழ்ந்த என்ன கர்த்தர் இன்னைக்கு இப்படி நிற்க வச்சிருக்கிறாருன்னா, கர்த்தருக்கு கோடி நன்றி சொல்லணும். தேவன் மறந்து போவதற்கு அநீதி உள்ள தேவன் அல்ல. அல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்க கர்த்தருக்காக படுகிற பாடுகளை மறந்து போகிறதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல, அவர் நீதி உள்ளவர். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, அவர் நீதி உள்ளவர். ஒரு நாளும் உனக்கு துரோகம் செய்ய மாட்டார். நீ துரோகியா இருந்தாலும் அவர் துரோகம் செய்ய மாட்டாரு. நீ உண்மை இல்லாதாலும் அவர் உண்மையா இருப்பாரு. எத்தனை எத்தனை பிரச்சனை தாண்டி நம்ம நிக்கிறோம் தெரியுமா? அந்த ஆலயம் எத்தனை வழியை தாண்டி இங்க நிக்கிறோம் தெரியுமா? எத்தனை துரோகத்தை தாண்டி இந்த இடத்துல நிக்கிறோம் தெரியுமா? கர்த்தர் நம்மளை நிக்க வச்சிருக்கிறாருன்னா நம்முடைய உண்மை அல்ல, அவர் நம்ம மேல் வைத்த கிருபையும் அழைப்பும்.
அல்லேலூயா. என்ன இந்த ஊர்ல எத்தனை அழிக்க நினைச்சாங்க தெரியுமா? பொய் புகார், பொய்யான வார்த்தைகளை பேசி எத்தனை 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 சொன்னவெல்லாம் இல்லை. கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். அழைப்பும் கிருபையும் மாறாதது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். 10 குஷ்டரோகிக்கு சுகம் கொடுத்தாரு, 10 பேருக்கு சுகம் கொடுத்தாரு. ஒருத்தன் என்ன செஞ்சானா? 10 பேரும் ஓடிட்டான். ஒருத்தன் மட்டும் ஓடி வந்து உண்மையை சொன்னான், ஆண்டவருக்கு நன்றி சொன்னான். ஆனா ஆண்டவர் அற்புதம் செய்யும்போது என்ன சொன்னாராம்? நீ போய் யாருக்கும் சொல்லாத, நீ உன் ஆசாரியனுக்கு போய் காண்பினார். நான் சொல்றேன், உங்க பிரச்சனைகள், உங்க வீட்டில் என்ன பிரச்சனையா இருந்தாலும் நீங்க யார்கிட்டையும் சொல்லாதீங்க. ஆசாரியனுக்கு வந்து ஆலயத்தில் பாஸ்டர்ட்ட சொல்ல பழகிக்கோங்க. பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். சித்தப்பன் பெரியப்பன் மாமா மச்சான்ட்ட சொன்னீங்கன்னா அதை சொல்லியே உங்களை கேவலப்படுத்துவான். ஆனா ஆலயம் கேவலப்படுத்துகிற இடம் அல்ல, ஆலயம் உங்கள் பாவங்களை மன்னிக்கிற இடம், உங்களை ஆசீர்வதிக்கிற இடம். யார்கிட்டையும் சொல்லாங்க. ஆமென். 7வது யோபு 19:25, நான் அவரை காண்பேன். அவர் எங்க காண்பானா? அவர் எங்க நிற்பாரா? அவர் பூமியில் வந்து நிற்பார். அவரை பார்ப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பூமியில வந்து நிற்பாரா, அங்க பார்ப்பேன்றார். அல்லேலூயா. அந்த 7 காரியம் தான் எடுத்தேன். 8, 9, 10, 11 உங்களை வசனம் மட்டும் சொல்றேன், நீங்க எழுதிக்கோங்க. லூக்கா 4:16, வசனம் இருக்கிற இடத்துல அவர் நிப்பாராம். வார்த்தை இருந்தா நிப்பாராம். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பேசும்போது அங்க நிப்பாராம். யோவான் லூக்கா 5:4 வசனம் பேசுகிற இடத்துல நிப்பாராம். வசனம் வாசிக்கிற இடத்துல, பேசுகிற இடத்துல நிப்பாராம். லூக்கா 6:17, 18 சமமான இடத்துல நிப்பாராம். எந்த இடத்துல சமமா இருக்கும் அங்க நிப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. லூக்கா 20:30-34 வரைக்கும் கண்களை திறக்கும்படி நிற்கிறார். எங்க நிப்பார்? அவன் கண்ணு திறக்கிறதுக்காக நிற்பார். யோவான் 7:37 தாகம் தீர்க்கிற இடத்துல நிற்கிறார். லூக்கா 24:36 அவர் நின்று சமாதானம் பண்ற இடத்துல நிற்கிறார். சமாதானம் பண்ணும்படி. 2 தீமோத்தேயு 4:16-17 கர்த்தர் உனக்கு துணையாக நிற்கிறார். அந்த ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4:17 2 தீமோத்தேயு ஹரி வாசிங்க. 2 தீமோத்தேயு நல்லா வாசிங்க சிஸ்டர். அதுக்கு முன்னால உள்ள வசனம் வாசிங்க. நல்லா பாருங்க. முதல் விசை நான் உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருத்தம் கூட என் கூட இல்ல, என்ன தனியா விட்டுட்டாங்க அப்படின்னு பவுல் சொல்றாரு. எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், என்னை எல்லாரும் உதறி தள்ளிட்டான், அனாதை ஆக்கிட்டான். இந்த வார்த்தை வருமா உங்க வாழ்க்கையில? உங்களை துரோகம் செய்யறவங்கள, உங்களை வேண்டான்னு சொல்றவங்கள, உங்களை அபகரிக்கிறவங்கள, உங்களை அவமானப்படுத்துகிறவங்களுக்கு நீங்க இப்படி ஜெபம் பண்ணுவீங்களா? ஆண்டவரே இந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாகன்னு சொல்ல மனசு வருமா? ஆனா பவுல் சொல்றான், இந்த குற்றத்தை என்னை தள்ளிவிட்டவங்களை, எனக்கு துரோகம் செஞ்சவங்களை, என்னை விலக்கி கைவிட்டவங்களை, இந்த துரோகம் செஞ்சவங்களுக்கு மேல அந்த குற்றம் சுமராதபடிக்கு அவளை மன்னிங்க. கர்த்தர் எனக்கு துணையாய் நிற்கிறார். இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்திருந்து தேவ சமூகத்தில், ஆண்டவரே நீரே எனக்கு துணையாய் இருக்கிறேன். இந்த உலகத்தில் யார் நமக்கு துணை? யார் துணை இல்லாட்டாலும் பரவாயில்ல. சொந்தம் பந்தம் உறவுகள் நண்பர்கள் யார் நம்மளை விட்டுட்டு போனாலும் பரவாயில்ல, நமக்கு துணையாய் இருக்கிற ஒருவர் இருக்கிறார். அவரை விசுவாசிங்க, அவரை நம்புங்க. அவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்ணை மூடி